விவசாய பெருங்குடி மக்களே, வியாபார பெருமக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4.5 ஏக்கர் தோட்டங்க. இப்போ நம்ம காட்டணுங்கல்லைங்க தடம், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் தடங்க, எல்பிபி வாய்க்கால் தடம். எல்பிபி வாய்க்கால் தடம் 2 பக்கம் எந்த பக்கம் போனாலும் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 அடி தூரத்துலேயே மெயின் ரோடுங்க. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான விஷயத்தை சொல்கிறேங்க. 4.5 ஏக்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணணுங்க. காடு அருமையான காடு, அருமையான செம்மண், உங்களுக்கே மண்ணை பார்த்தா தெரியுது. இந்த தோட்டத்துக்கு ஒரு 250 அடி ஆழமே உள்ள ஒரு போர் மட்டும்தாங்க. ஆனால் போரில் சரியான தண்ணி, அட்டகாசமான தண்ணிங்க. இப்போ நான் முழுசாக இந்த தோட்டத்தை ஒரு ரவுண்டிங் போயிட்டு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்க்குறது குபேர மூளை இழுத்த மாதிரி ஒரு வயலுங்க. அதாவது இந்த பாலச்செடிக்கு அந்த பக்கத்தில் வடக்கு இந்த கல்லோட, தெற்கு இந்த பைக்கில் இன்றைக்கி இந்த பொலிங்க இதோட வாய்க்கால் ஒட்டி குபேரம் மொத்தமாக நம்ம வாய்க்கால் தடத்தினுடைய தடத்து பேஸு இந்த காட்டுக்கு ஒரு 500லேருந்து 600 அடி வருங்க. இந்த குபேரம் மூலம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 150 அடிக்கு நீளமாக ஒரு வயல் மறுபடியும் மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசைக்கு வரைக்கும் போய் மறுபடியும் கிழக்கிலிருந்து வடக்கு திரும்பிக்குதுங்க. அந்த மாதிரி இது காடு தோட்டம் அருமையான தோட்டம். இந்த வீடு உள்படைங்க, இந்த வீடு இந்த எலுமிச்சம்பழ செடி, இந்த வீடு உள்பட தோட்டம் நல்லா ஒரு மண், தண்ணி வளம், நீர் வளம். அதாவது பக்கத்துலேயே எல்பிபி வாய்க்கால் பாருங்கள், மெயின் ரோடு, அந்த வண்டி போதில் அதுதான் இது வாய்க்கால். தண்ணிக்கு அட்டகாசமான ஒரு ஏரியாங்க. ஒரு 7.5 HP சர்வீஸு, ஒரு போருக்கு நல்ல தண்ணி. அந்த ஏரியா முழுசுமே நல்லா 4.5 ஏக்கராவும் பாயக்கூடிய அளவுக்கு தண்ணி. இதுதான் வீட்டை தாண்டினதுக்கப்புறம் இந்த பொலி நேர் பொலிங்க. கீழே தண்ணி தொட்டி போய் அந்த கடைசி வரைக்கும் இந்த பொலி நேராக வந்துடும். இதிலிருந்து தான் அந்த பக்கம் போகிற, இதிலிருந்து அந்த வாழைக்காடு வரைக்கும். இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி அகலத்தில் ஒரே நேராக போய்க்குதுங்க வடக்கு சரிவில். இந்த தண்ணி 2-3 பக்கம் ஊற்றுன்னு சொல்லியிருந்தாங்களா, இங்கே ஒரு பக்கம் ஊற்றுதுங்க. ஒரே போர் தான். போய்க்குங்க. பாருங்க, இப்போ அந்த வாய்க்கால் தளத்துலேயே குபேர மூலையில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் கிழக்கு ஓட்டில் வந்துட்டோங்க. இப்போ அங்கேருந்து ஒரு பார்த்தீங்களா ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா அவர் நின்றுருக்கிறார் பாருங்க. அந்த பனைமரத்துலேருந்து தான் நம்மளுக்கு கால் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பனைமரம் இருக்கிற ஏரியா தான் குபேர மூலைங்க. இப்போ அதிலிருந்து வாய்க்கால் தட பேஸ் பார்த்திங்கன்னா நான் நிற்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 500லேருந்து 600 அடி வரும். இப்போ இதிலிருந்து வடக்கு திசையில் இந்த வரப்பு, இந்த பொலியிலிருந்து இந்த எருக்கலாஞ்செடி தெரியுதுல்ல, இதிலிருந்து வடக்கு திசையில் அந்த தென்னை மரத்து வரைக்கும் போய் மறுபடியும் கிழக்கு திரும்புதுங்க. அதாவது இதில் அக்னி மூலை கட் ஆகுதுங்க. அக்னி மூலை கட்டாகி இந்த தென்னை மரத்தோடு இப்படி போய்க்குது. இப்படி நேராக இந்த தென்னை மரம் முழுசுமே மொத்தமாக இந்த தென்னை மரம் லைன் இந்த லைன் முழுசுமே மொத்தம் ஒரு தென்னை மரம் 31 மரம் தான் வருதுங்க. இந்த பொலி தென்னை மரம் தெரியுதுல்ல, அந்த வாழையோடு முடிஞ்சுதுங்க. அதோடு இந்த பக்கம்தான் நம்மளுக்கு வடக்கு திசையில் இந்த பெரிய செவ்வாழை போட்டுக்கிறாங்க இல்லைங்க,
இந்த செவ்வாழையும் இந்த சோளத்தட்டு போட்டு அறுத்தது இந்த நெட்டும், இந்த 2 நெட்டும் அப்படியே கீழேங்க. வடக்கு சருவு காடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலிருந்து நேராக வந்து அந்த துணி காய போட்டுக்கிறாங்களே அந்த பொலியிலிருந்து அப்படியே நேராக வந்துங்க இந்த மாடு கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க, அந்த பொலியோடு நின்றுக்குதுங்க. அந்த பொலியோடு அப்படியே நேராக போய்க்குது. அதனால தான் வந்து அந்த பக்கம் குபேரமூலை இழுத்த மாதிரியும் வாயு மூலை கட்டான மாதிரியும் வந்துடுதுங்க. இந்த பக்கம் அக்னி மூலை கட்டாயிடுது. இந்த வீட்டு உலகத்துக்கு இந்த தென்னமரத்துலேருந்து அப்படியே நேராக கீழே போய்க்குதுங்க. வடக்கு திசையில் இந்த வாழை ஒரு வயல் முறையாகவும் இந்த சோளத்தட்டு போட்ட ஒரு வயல் முறையாகவும், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி அகலத்தில் நீளமாக கீழே வந்து வடக்கு திசையில் போயிடுதுங்க. வடக்கு சரிவா காடாக போயிடுதுங்க. காடு தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல தோட்டம் தான். மண் நல்ல மண். சின்ன சின்ன வேலை செய்யணுங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஊரை சொல்லிடுறேன். நிறையா கஸ்டமர்கள் வந்து முதல்ல ஊர் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய கஸ்டமர் வந்து விலையை முதல்லையே சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. அதெல்லாமே எனக்கு புரியுது. ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம். கோபியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டருங்க. சத்தியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டருங்க. குருமுந்தூர் இருக்குதுங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. எல்பிபி வாய்க்கால் தண்ணி பாயக்கூடிய ஒரு தோட்டம் தாங்க. அதுபோக வந்து போரு சர்வீஸும் இருக்குது. போரில் நல்ல தண்ணி. இதுவே எத்தனை வாட்டிடா சொல்லுவேன் அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தண்ணி தொட்டி கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த ஒரு போர்லேயே வந்து தண்ணி வந்து 3 பக்கம் ஊற்றிட்டு இருக்குதுங்க. எல்லா பக்கமும் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கிறாங்க. காட்டுக்காரர் வந்து வெளியூருங்க. காடு வந்து குத்தகை கோட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன அளவுக்கு வெள்ளாமை மண்டபம் பிடிக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டு மீதியெல்லாம் வந்து மாட்டு தீவனமெல்லாம் போட்டு அறுத்துட்டாங்க. செவ்வாழை பயிர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செவ்வாழை. செவ்வாழைங்க. இதாங்க தண்ணி தொட்டி. தண்ணி தொட்டி பாருங்கள், நல்ல பெரிய தொட்டியை போட்டு உள்ளே வந்து பில்லர்லாம் வச்சு கட்டி நல்லா செட்டு போட்டுக்கிறாங்க. இந்த போர் ஒரே போர் தாங்க. இந்த போரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா தண்ணி ஊற்றிட்டு இருக்குதுல்ல, இதுலேயும் ஊற்றுது. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வயல் ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் ஊற்றுது. 3 பக்கம் கேட் வால்வு வந்து கம்மியாக திறந்து விட்டுருக்குறாங்க. 3லேயும் தண்ணி ஊற்றுதுங்க. ஒரு போர்லேயே. இந்த போர் வந்து பெரிய ஆழமெல்லாம் இல்லைங்க. 250 அடியிலேயே 250 அடியிலேயே வந்து சரியாக தண்ணிங்க. நாம் விருப்பப்பட்டால் இன்னொரு போர் கூட போட்டுக்கலாம், அதாவது தேவைப்பட்டால். இங்கே வந்து சொட்டு நீருக்கு உண்டான செட்டிங்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. சர்வீஸ் வந்து 7.5 ஹெச்பிங்க. இப்போ இந்த வாழையிலிருந்து இந்த வரப்பு, அதாவது மேற்கு திசையில் இந்த வரப்பு ஒரே நேருங்க. இந்த கல் நட்டிக்குல அதிலிருந்து ஒரே நேர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாயு மூலம் இழுத்த மாதிரி அது மோட்டர் ரூம் ஒன்று இருக்குதுங்க. கீழே ஒரு வயல் இழுத்த மாதிரி போயிடுது. உங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் வீடியோவில் வந்து உங்களுக்கு புரியாது. நேரில் வந்து பார்த்தா தான் காடு எப்படி வடிவத்தில் இருக்குதுன்னு தெரியும். இந்த வயலுங்க, இந்த வரப்புலேருந்து நேராக அந்த ரூம் வரைக்கும் போய் இந்த வாழை வரைக்கும் போயிடுதுங்க. இந்த கொழிஞ்சி முளைச்சிருக்குதுல்ல, வேலைப்பூடு குழஞ்சி, இந்த வயலோட இந்த வாழை வரைக்குமே போயிடுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சோளம் போட்டிருக்குது பாருங்கள், பக்கத்து காடு. நியாயமாக பார்த்தா இந்த காட்டுக்கு ஜலமூல பகுதி வந்து இந்த வயல். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள மஞ்சத்தாள் தெரியுது, சோளம் போட்டுக்கிறாங்க, மஞ்சள் போட்டுக்கிறாங்க. இந்த வயல் தான் வந்து ஜலமூலைக்கு வருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வயல் இல்லை, இது வந்து பக்கத்து காட்டுக்காரது. இதில் வந்து ஜலமூலையும் கெட்டாயிருக்குது.
இப்போ பார்க்குறது இதுக்கு சேர்ந்தது தான். இந்த வயல் அந்த ரூம் வரைக்கும், இந்த பக்கம் அந்த கரண்ட் கம்பம் தெரியுது பாருங்க, அதுதான் சர்வீஸு. அது வரைக்குமே இந்த காட்டுக்கு சேர்ந்தது தாங்க. இதை வந்து நம்ம வந்து பக்கத்து காட்டுக்காரர்கிட்ட பேசி ஒரு சின்ன பரிவர்த்தனை கரை மாதிரி பண்ணணும். அதெல்லாம் வாங்க. இது எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் சொல்லி காட்டுறேன்னா, எல்லா மூலையும் கட்டாயிருக்குன்னு சொல்கிறியா, அப்புறம் எதுக்காக அதை காட்டுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கும் பதில் சொல்கிறேன். இந்த தோட்டம் வந்து ஏரியாவும் நல்ல ஏரியாங்க, தண்ணி சோர்ஸு நல்லா இருக்குது, சரிவும் வடக்கு சரிவு, மண்ணும் செம்மண், வெள்ளாமைக்கு அருமையான காடு. சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அதை வந்து நம்ம வாங்கி ரெடி பண்ணிக்கலாங்க. மனிதர் கைப்பட்டால் என்ன நடக்காது போயிடுது, எல்லாமே ரெடி ஆயிரும். அதனால் நாம் வந்து தோட்டம் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நேரில் விசிட் பண்ணுங்கள். லேண்ட் ஓனர்கிட்ட நம்ம இப்படி தான் ஆகுன்னு சொல்லி கட்டாயமாக இவ்வளோதான் கட் அண்ட் ரைட்டாக பேச வேண்டியதான். கட்டாயப்படுத்துறதில்ல, கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறதுன்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த வயல் தான் வந்து இந்த காட்டுக்கு ஜலமூல பகுதியாக வருது. இது இல்லைன்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு இந்த வரப்புலேருந்து நேர் வந்து மறுபடியும் இதிலிருந்து நேராக தென்னை மரத்து வரைக்கும் போயிடுதுங்க. அந்த ஒரு வயல் மட்டும் வாயு மூலம் எழுத்து மாதிரி போதில்ல, அந்த ஒரு வயல் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் அந்த தென்னை மரத்துலேருந்து கொஞ்சம் ஈசானி இழுத்த மாதிரி வந்து கட்டாகுது ஈசானி. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எல்லாம் பாறை கரையில் இருந்து எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. நான் வேறு ஏற முடியல. பார்த்தீங்கன்னா இந்த பாறையிலிருந்து இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாங்க. கட்டடம் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இதுலேருந்து தென்னை மரத்து வரைக்கும் போயிங்க, இப்படி இந்த தென்னை மரத்து காரணம் வரைக்கும் போய் இப்படி நேரத்து போயிடுது. கொஞ்சம் செலவு பண்ணணுங்க காடு வாங்கி. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நில உரிமையாளர்கிட்ட தெளிவாக இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி நம்ம எவ்வளோக்கு வாங்கினா கட்டுப்படி ஆகுமோ அந்த ரேட்டுக்கு பேசி பார்க்கலாம். இதில் வந்துடுதுங்க. இப்படி வந்து நேர் வந்து இப்படி வந்து கிராஸாக வந்து இப்படி இதிலிருந்து ஒரே நேராக போய்க்குதுங்க. இந்த தென்னை மரத்தில் முதல்ல காட்டினாங்கல்ல, அதில் வந்து இப்படி போயிடுது. விலை வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்காரர் 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரை. ஆனால் வந்து ஒரு மீடியேட்டராக வந்து இவ்வளோ வேலைகள் இருக்கிற பட்சத்தில் அது இவ்வளோ கொடுத்து வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாம் இதையெல்லாம் சொல்லி நில உரிமையாளர்கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம். மொத்தம் 4.5 ஏக்கருங்க. அந்த ஒரு வயல் மட்டும் பக்கத்து காட்டுக்கார்ட்ட பேசி பரிவர்த்தனை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேர் வந்துடும். அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே ஓரளவுக்கு வாஸ்துக்கு படி கொண்டு வந்துடலாம். சரிவு வந்து வட சரிவில் தான் அமையுது. அதனால் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள், நேரில் வந்து பார்த்துட்டு பேசிக்கலாங்க. ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வழக்கம் போல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதில்லைங்க. நன்றி, வணக்கம்.